யானை. யானை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விலங்கு வந்து பார்த்தீங்கன்னா, பூமியில வாழக்கூடிய விலங்குகள்லயே ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த பூமியில வாழக்கூடிய விலங்குகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பெருசா கூடிய யானையில 2 இனங்கள் இருந்துச்சு. வெள்ளை யானை, கருப்பு யானை. அந்த வெள்ளை யானை அப்படிங்கிறது கடந்த நூற்றாண்டுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, வேட்டையாடப்பட்டது. வெள்ளை இனம், கருப்பு இனம் மட்டும் தான் இருக்குது. இப்ப இருக்கக்கூடிய யானைகள்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானைன்னு சொல்லி 2 யானை இனங்கள் இருக்குது. அந்த 2 யானை இனங்கள்லயே ஆப்பிரிக்க யானை அப்படிங்கிறது உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கும். உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கும். தந்த ரொம்ப பெருசா இருக்கும். ரொம்ப ரொம்ப ஒரு தாட்ரீகமா இருக்கும். ஒரு 12 அடி உயரம் வரைக்கும் வரும். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய யானைலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆசிய யானைகள். கோவில்லலாம் நம்ம கட்டி போட்டு வச்சு வளர்த்துறோம் இல்லைங்களா? அந்த யானைகள்லாம் வந்து பார்த்தோம்னா, உருவத்துல ரொம்ப ரொம்ப சின்னது. ஒரு 10 அடி உயரம். டன் கணக்குல பார்த்தோம்னாலும், அந்த ஆப்பிரிக்க யானையோட கம்பேர் பண்ணும்போது வெயிட் கம்மியா இருக்கும். அவங்க அந்த ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா, யானைகள வந்து ரொம்ப ஒரு பிரமிப்பா தான் பார்க்குறாங்க. ஆனா நம்ம ஊர்ல யானைய வச்சுக்கிட்டு, கோவில்ல பூஜை யூஸ் பண்றாங்க. ஆசீர்வாதம் பண்றதுக்கு. யானைய வந்து கடந்த காலகட்டங்கள்ல வந்து செல்லப்பிராணிகளா வளர்த்த செலிபிரிட்டீஸ்லாம் இருக்கிறாங்க. அவரு எம்ஜிஆர் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரா இருந்தாலும் சரி, நெறைய பேர் வளர்த்திருக்கிறாங்க. ஓகே. அந்த யானை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கடவுள் வழிபாட்டுல ரொம்ப ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சிருக்குது. யானை முகத்துல இருக்கக்கூடிய ஒரே ஒரு கடவுள் யாரு? நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்து மத கடவுள்ல இருக்கக்கூடிய விநாயகர். அந்த விநாயகருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலயும் குடுக்கப்படுகிறது. நம்ப ஊர்ல இருக்கக்கூடிய விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா, வடநாட்டுல கொண்டாடுறாங்க. ஆனா நம்ப ஊர்ல இருக்கக்கூடிய முருகன வடநாட்டுல கொண்டாடல. இந்து மத கடவுள் தான் அவரும். ஆனாலும் முருகனுக்கு அங்க மிகப்பெரிய ஒரு மவுசு அப்படிங்கிறது கிடையாது. ஆனா விநாயகர் எல்லா இடத்துலயும் இருக்கிறாரு. ஏன் நம்ப ஊருக்குள்ளயே கூட எடுத்துக்கோங்க. நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, சைவமா, வைணவமா அதாவது பெருமாளா, சிவனான்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லி பெரும்பாலான வரலாற்று விஷயங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல கூட வந்து பார்த்தோம்னா, சிவன் கோயிலுக்கு போனோம்னாலும், பெருமாள் கோயிலுக்கு போனாலும் சரி, 2 இடத்துக்கும் பொதுவா விநாயகர் சிலை வச்சிருப்பாங்க. அங்க போனோம்னா, விநாயகருக்கு அங்க ஒரு பேர் வச்சிருப்பாங்க. இங்க வந்திருந்தோம்னாலும் விநாயகருக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க. நல்லது, கெட்டது, வந்தது, போனது எல்லாத்துக்குமே முதல் முன்னுரிமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விநாயகருக்கு தான் குடுப்பாங்க. அது என்னப்பா வந்தது, போனது? ஒருத்தர் பொறந்து வளர்றாங்க, ஒரு வீடு கட்டுறாங்க அப்படின்னா வந்தது. வர்றதுக்கு எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் எடுத்தோனே என்ன பண்ணுவாங்க, மஞ்சள்ல பிள்ளையார புடிச்சு வச்சுட்டு தான் இது பண்ணுவாங்க. அது என்ன போனது? போனதுன்னா யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க, ஈம சடங்கு பண்றாங்க, ஒரு வருஷாந்திர திதி குடுக்குறாங்க அப்படின்னாலுமே, அந்த இடத்துல ஒரு விநாயகர புடிச்சு வைப்பாங்க. எங்கேயோ வெளியில போணும்னாலும் பிள்ளையார புடிச்சு வச்சு சாமி கும்பிட்டு போவாங்க. எந்த இடத்துக்கு போனாலும் சரி, ஒரு பிள்ளையார ஒரு மஞ்சள்ல புடிச்சு வச்சு, அருகம்புல்ல பிச்சு வச்சு சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா, அந்த விநாயகர் அப்படின்னு சொல்லப்படுறது இது பண்ணிருவாங்க. ஓகே. அது ஏன் மனிதனுக்கு ரொம்ப குளோஸான விலங்கா இருக்குதுன்னு சொல்லி கேட்டோம்னா, அது ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து மனிதர்களோட நெருங்கி பழகக்கூடிய விலங்குகள்ல ரொம்ப ஒரு முக்கியமான விலங்கா இருக்குது. அத பார்க்க தான் உருவத்துல ரொம்ப பெருசா இருந்தாலும், கேரக்டர்ல ரொம்ப ரொம்ப ஒரு குழந்தை மாரி தான். நம்ம எப்படி நம்ம வீட்ல ஒரு பெட் அனிமல் வளர்க்குறோம், ஒரு பைரவர் வளர்க்குறோம், ஒரு மாடு வளர்க்குறோம், ஒரு குதிரை வளர்க்குறோமோ, அதுபோல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த யானையும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு இடத்துல மனிதனோட நெருங்கி பழகக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விலங்கா கருதப்படுகிறது. அது மட்டும் இல்லாம, அதுக்கான நினைவாற்றல், புத்தி கூர்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல்ல இருக்குது. அது மாரியே தான் வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் சாமிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மதிநுட்பம் ரொம்ப அதிகமா இருக்குது. விநாயகர கும்பிடுறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா அறிவாற்றலோட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா, அதுக்கான வழிபாட்டு முறைகள கூட வந்து பார்த்தோம்னா, மார்கழி மாசம் விடிகாலத்துல போய் விநாயகர கும்பிடு. அந்த அரச மரத்த சுத்தி வா. சூரிய உதயத்துக்கு மேல சுத்தி வராத. அத நெறைய சுத்தி வா. உங்களுக்கு வந்து கன்சீவா இல்லாதவங்களுக்கு கன்சீவ் ஆவும். அப்புறமேட்டு வந்து அறிவு வளர்ச்சி வரும்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஆன்மீக ரீதியா சொன்னாலுமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, அறிவார்ந்த ரீதியா பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு 1,00,000 பேர் YouTubeல இத பத்தி பேசிப்புட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு கிடையாது. ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஒரு முக்கியமான கடவுள். அதுக்கு வந்து விநாயகருக்கு சொல்லப்படக்கூடிய பரிகாரங்கள் என்ன? தோப்பு கரணம் போடு அப்படிம்பாங்க. காத இப்படி புடிச்சுக்கிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வழிபாட்டு முறையா நம்ம சொல்றோம். ஆனா வெளிநாடுகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, மதி ஆற்றல அதிகரிக்கக்கூடிய விதமா வந்து நம்ம இப்படி பிடிக்கிறாங்களா? இப்படி பிடிக்காம இப்படி வச்சுட்டு தோப்பு கரணம் போடுங்க. உடம்பு உட்காந்து எந்திரிங்க. இது வந்து ரொம்ப ஒரு நினைவாற்றல் அதிகரிக்கக்கூடியது. அனைத்துக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லி சொல்றாங்க. பயிற்சி மேற்கொள்றாங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் அப்படிங்கிறது மறைமுகமா, சூட்சம ரூபத்துல கடவுள் வழிபாட்டோட இணைச்சு நம்மளுக்கான விஷயங்கள் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்காது. வாங்க யானை பத்தி தானே பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள சாமி கும்பிட போயிட்டேன் நானு. வாங்க யானை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஆசிய யானை, ஆப்பிரிக்க யானைன்னு சொல்லி 2 யானைகள் இருக்குது. இந்த 2 யானைகளுக்கு முன்னாடி நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெள்ளை இனத்த சேர்ந்த யானை அழிஞ்சு போயிருச்சுன்னு நம்ம பேசுறோம். அதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்துச்சு. மாமூத் யானைகள்னு சொல்லிட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா, பனி பிரதேசங்கள்ல இருக்கும். அதனுடைய விலங்குகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அது அழிஞ்சு போன ஒரு இனம். எப்படி டைனோசர் அழிஞ்சு போச்சோ, அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாமூத் யானைகள் அப்படிங்கிறது ஆப்பிரிக்க யானைகளோட ரொம்ப ரொம்ப பெருசா அளவுல உயரமா இருந்திருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, பனி பிரதேசங்கள்ல மட்டும் தான் காணப்படும். கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா, ஆசிய யானைகள விட 2, 3 மடங்கு அது அளவுல பெருசாம். டன் கணக்குல இருக்குமாம். ரொம்ப ஒரு ராட்சச உருவத்துல இருந்திருக்குது.
பனி பிரதேசங்களில் மட்டும் இருந்திருக்குது. அதனுடைய விலங்கு எச்சங்கள் மட்டும் கிடைச்சிருக்குது. எலும்புகள் கிடைச்சிருக்குது. ஏன் அது இன்னும் அழிஞ்சு போகாம, தேஞ்சு போகாம இருக்குதுன்னா, பனியில பொதுவாவே ஏதாச்சும் ஒண்ணு போட்டு வச்சோம் அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் கெடவே கெடாது ஐஸெல்லாம். இப்ப நம்ம ஊர்ல கூட வந்து பாருங்க, மேட்டூர் மீன் விக்கிறோம், கடல் மீன் விக்கிறோங்கிறாங்க. மீன் பிடிச்சிட்டு வந்து எடுத்துட்டு வந்து நம்ம சமைச்சு பார்க்கலாம்னு மோந்து பார்த்தோம்னா, மீன் வாசம் அடிக்க மாட்டேங்குது. ஐஸ் வாசம் தான் அடிக்குது. பொதுவா மீன் சமைச்சோம்னா கவுச்சி ஸ்மெல் அடிக்கும். ஓகேங்களா? நம்ம ஊர்ல எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மீன்லாம் வந்து ஐஸ் பெட்டியில போட்டு வச்சிருக்கிறாங்க. நாங்க கொண்டு வந்து மோந்து பார்த்தோம்னா, ஐஸ் வாசம் தான் அடிக்கும். அது எப்ப பிடிச்சு போட்டு வச்சாங்கன்னே நம்மளுக்கு தெரியல. கண்டுபிடிக்கவும் முடியாதாட்ருக்கு. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ்ல போட்டு வச்சா அந்த பொருள் கெடவே கெடாது. அதே மாரி தான் அந்த மாமூத் யானைகளோட எச்சங்களும் கூட வந்து பார்த்தோம்னா, ஐஸ்ல அந்த பனி பிரதேசங்கள்ல கடக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாமலே இருந்திருக்குது. இப்ப அத வச்சு டிசைன் போட்டு பார்த்தப்ப, நம்ம ஆசிய யானைகளோட ரொம்ப பிரம்மாண்டமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. ஓகே. அது ரொம்ப அரிதான விலங்குகளா இருக்கிறதுனால தான், அத கோவில்ல வச்சு பராமரிக்கிறாங்க. பொதுவா அவங்க என்ன சொல்லுவாங்க, "யானை கட்டி தீனி போட முடியாதும்பாங்க." அது உண்மதான். யானைக்கான மெயின்டனன்ஸ் சார்ஜ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். அன்னைக்கு காலகட்டங்கள்ல எப்படியோ வளர்த்திவுட்டாங்க. ஆனா, இன்னைக்கு அத வளர்த்தணும் அப்படின்னா வளர்த்துறாங்க. அதுக்கான லைசென்ஸ் இருக்கணும். அத வருஷம் வருஷம் இந்த லைசென்ஸ் ரினிவல் பண்ணணும். அத வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணணும். இப்படி ஏகப்பட்ட ஆர்சி இருக்கு அதுக்குன்ட்டு, யானைக்குன்ட்டு. இந்த மாரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசிக்கு சராசரியா ஒரு 4 பேர் இருக்கிற குடும்பத்துக்கு, ஒரு பொழுத ரன் பண்ணோம்னாலே ரூ. 500 ஆகுது 4 பேரு. அதிகபட்சம் என்ன ஒரு மனுஷன் ஒரு 50 கிலோ இருப்பான், 60 கிலோ இருப்பான். 4, 6 240 கிலோ இருக்கக்கூடிய மனுஷனுக்கு சராசரியா ஒரு நாள் பொழுத நவுத்தணும் அப்படின்னா ஒரு ரூ. 500 ஆகுதுன்னா, 1 டன் வெயிட் இருக்கக்கூடிய யானை அப்படிங்கிறது எவ்வளவு தீனி திங்கும்? அதுக்கான மெயின்டனன்ஸ் சார்ஜ் எவ்வளோ ஆகும்? அதுக்கான சாப்பாடு எவ்வளோ ஆகும்? அத குளிப்பாட்டுறது, அத மெயின்டனன்ஸ் பண்றது, அதுக்கான மருத்துவ ஸ்பெசிலிட்டி, அது தங்க வைக்கிற இடம், அதுக்கான மேந்தீனி அப்படி இப்படின்னு சொல்லி லொட்டு லொசுக்குன்னு ஒரு நாளைக்கு ஒரு ரூ. 2000லேருந்து ரூ. 3000 இருந்தா கூட பத்தாது. அதுக்கு தான் பெரியவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கே யானை கட்டி தீனி போட முடியாதுன்னு சொல்லிட்டு. அன்னைக்கு காலகட்டங்கள்ல யானைய வளர்த்துறது அப்படிங்கிறது நெறைய பேர் வந்து கௌரவத்துக்கோசரமே வளர்த்திருக்கிறாங்க. கடந்த காலகட்டங்கள்ல ஜமீன்தார்கள், ஜமீன் மன்னர்கள் பெரும்பாலும் கேரளா பகுதியில இருக்கிறவங்க வளர்த்திருக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு வந்த காலகட்டங்கள்ல மனிதனுடைய வாழ்விடம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சுருங்கிருச்சு. ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 1 ஏக்கருக்குள்ளாடி 100 வீடு கட்டி இன்னைக்கு அபார்ட்மெண்ட் ஆவும். நெருக்கி நெருக்கி வீடு கட்டி நம்ம வாழ்ந்து பழகிட்டோம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு கோழி வளர்த்தனாலே பக்கத்து வீட்ல கோழி போய் பாத்ரூம் போயிருது, கோழி போய் பறிச்சு விட்டு வச்சிருதுன்னு இன்னைக்கு சண்டை போடக்கூடிய இந்த உலகத்துல, எங்க வூட்டு முருங்க மரத்துல இருக்கிற குப்பை பக்கத்து வீட்ல போய் விழுந்துச்சுன்னா, ஏன் உங்க வூட்ல இருக்கிற குப்பை எங்க வூட்ல வந்து விழுவுதுன்னு கேட்கக்கூடிய காலத்துல, நம்ப வூடு பெருசு இருக்கக்கூடிய யானையெல்லாம் வளர்த்த முடியுமான்னு சொல்லி கேட்டோம்னா, வளர்த்த முடியாது. நம்பளுக்குன்னு சொந்தமா ஒரு இடம் இருக்கணும். சொந்தமா இடம்னா ஒரு 4 ஏக்கர், 5 ஏக்கர் இருக்கணும். 4 ஏக்கர், 5 ஏக்கர்னா கணக்கு போடுங்க. ஏக்கர் இன்னைக்கு ரூ. 1,00,00,000 போயிருச்சு. 4 கோடி, 5 கோடி சொத்து இருக்கணும். அந்த வூட்டுக்கு மட்டுமே. யானை வாங்கி வளர்த்தணும். அதுக்கான மெயின்டனன்ஸு. சரி ஓகே. இன்னைக்கு எல்லாமே மனுஷன் வந்து மணி மைண்டா பார்க்க ஆரம்பிச்சுட்டான் மனுஷன். இத நான் செஞ்சேன்னா, இதனால எனக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி மனுஷன் பார்க்க ஆரம்பிச்சுட்டான். இப்ப இன்னைக்கு ஒரு கோழி ஒண்ணு ஆசையா வளர்த்தேன் அப்படின்னா, இது இன்னைக்கு ஒரு ரூ. 150 போட்டு கோழி வளர்த்துறேன்னா, அத நல்லா வளர்த்து வித்தான்னா எவ்வளவு? 2 கிலோ. 1 கிலோ ரூ. 550, 2 கிலோ ரூ. 1500. இவன் தனியா சோறு போடணும்னு இல்ல. அது கிடக்குற பூச்சி போட்டு கரையான் கிரையான் அதெல்லாம் தின்னுப்ட்டு வளரும். கோழி வளர்க்குறதும் கொஞ்சறதுக்கு இல்ல, ஆடு வளர்க்குறதும் அழகுக்கு இல்ல. 2மே அறுக்கறதுக்கு தான். மனுஷன் எத பண்ணாலும் அதுக்கு பின்னால ஒரு சுயநலத்தோட தான் மனித இனமே எல்லாத்தையுமே வந்து வளர்த்தோம். அடிச்சு திங்காத ஒரே விலங்கு என்னன்னா பைரவர் மட்டும் தான். அது காவலா இருக்குதுங்கிறனால தான் அடிச்சு திங்கிறதில்ல. அதுவும் நம்ப ஊர்ல மட்டும் தான். நேபாளத்துல போனோம்னா நாய்கறி விக்கிறாங்க. நம்ம ஊர்ல எப்படி மட்டன் வந்து நம்ம ஊர்ல போனோம்னா, ஞாயித்துக்கிழமை போனோம்னா மட்டன் ஸ்டால்ல மட்டன் எப்படி தொங்கிட்டு இருக்குதோ, நேபாளம் நாம போய் பார்த்தோம்னா, நேபாளத்துல வந்து நாய்கறி தொங்க விட்டுருப்பாங்க. அவங்க ஊருக்கு வந்து அது வந்து மெயினான ஒரு ஃபுட்டு. விருப்ப உணவு. இப்ப எப்படி நம்ப சீனாக்கு போனோம்னா பாம்புகள தொங்க விட்டுருக்காங்க. நாம பாம்பு, ராகு, கேது அப்படின்னு சொல்லி வழிபாடு பண்றோம். நம்மளுடைய பழக்கவழக்கத்துல பாம்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது தெய்வங்களோட. மாரியை தலையில இருக்கும். சிவன் கழுத்துல இருக்கும். விநாயகர் இடுப்புல கட்டியிருப்பாரு. பெருமாள் அது மேல படுத்துட்டு இருப்பாரு. நாகாத்தம்மான்னு ஒரு சாமி இருக்கு. நாகம்மா சாமி இருக்குது. நாகராஜன் இருக்கிறாரு. ராகு கேது இருக்கிறாங்க. இப்படி நம்ம கும்பிடுறோம். அவங்க அத அடிச்சு திங்கிறாங்க. நம்ம ஊர்ல பைரவர என்ன பண்றோம்? கால பைரவரு, பைரவர் சாமி, அஷ்டமிக்கு விரதம் இருந்து பூஜைக்கெல்லாம் போயிட்டு வராங்க. நேபாளத்துல அடிச்சு திங்குறாங்க. ஒவ்வொரு ஊருக்கும் கல்ச்சர், கலாச்சாரம் மாறுது. மனுஷன் எத பண்ணாலும் சுயநலத்தோட பண்ணுவான்னு சொன்னேன் இல்லைங்களா? யானைய வச்சு அவன் சுயநலமா எதுவுமே பண்ண முடியாது. என்ன பண்ண முடியும்? ஒரு அருமைக்கோசரமும், பெருமைக்கோசரமும் தான் அன்னைக்கு வளர்த்திட்டு இருந்தான். இன்னைக்கு நல்ல முறையில கவர்மெண்ட்டே வந்து நெறைய இடத்துல வந்து விலங்குகள பராமரிக்கிறாங்க. பார்த்துக்க முடியாதவங்க நெறைய பேர் ஜூல கொண்டு போய் விட்டுர்றாங்க. ஒரு காலகட்டங்கள்ல சர்க்கஸ்ல யானைய வச்சுலாம் வித்த காமிச்சுட்டு இருந்தாங்க. அந்த காலம்லாம் ஓடி போயிருச்சு. மலை ஏறி போயிருச்சு. நான் வந்து யானைய பத்தி வீடியோல தம்ப்நெயில் போட்டவுடனே, நீங்க ஏதோ யானையோட வெயிட்டு, யானை எவ்வளோ தண்ணி குடிக்கும், அத பத்தி சொல்லுவான்னு சொல்லி நீங்க நெனச்சிருப்பீங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 தகவல பகிர்ந்துக்கிட்டேன்.
இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப மனம் நெகிழ்ந்த ஒரு மனமார்ந்த ஒரு நன்றி. உங்களுக்கு இதில் ஏதோ ஒரு கருத்து இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.